ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட்ஸை வச்சு சப்பாத்தி செஞ்சு சில்லி சப்பாத்தி செய்ய போகிறேன். இப்போ வந்து அந்த ஓட்ஸ் சில்லி சப்பாத்தி செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓட்ஸ் எடுத்துக்கலாம். அளவு பாருங்கள். நீங்கள் எந்த வகையான ஓட்ஸ் வச்சுருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை, எடுத்துக்கோங்க. அளவு மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நான் இதால் 2 வந்து ஓட்ஸ் எடுத்துக்கிறேன், 2 கப்பு. அவ்வளோதான், இது 2 வந்து ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த ஓட்ஸை வந்துட்டு நம்ம 1 கப்புக்கு வந்து 1 கப்பு தண்ணி. இப்போ நான் 2 கப்பு எடுத்துருக்கேன், 2 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு இந்த பாருங்கள், இதால் தான் நான் ஓட்ஸ் எடுத்தேன். 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். கரெக்டாக 2 கப்பு தண்ணி. கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். சால்ட். இது வந்து தண்ணி கொதிக்கட்டும். இதை அப்படியே மிக்சியில் போட்டு நுணுக்கிக்கலாங்க. நுணுக்கியாச்சு. இதை பாருங்க, பாருங்க தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் நுணுக்கினது வந்து பாருங்கள், மிக்சியில் நுணுக்கினதை வந்து இதில் கொட்டிடலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், ஓட்ஸில் வந்து தண்ணி ஊற்றி வச்சேன்ல, பாருங்கள். அவ்வளோதான். அதை வந்துட்டு இந்த பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். இது சூடாக இருக்குது. ரெண்டு கப்பு நான் ஓட்ஸ் போட்டேன், 1 கப்பு கோதுமை மாவு அதே கப்பால். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன், 1 ஸ்பூன் எண்ணெய். நார்மல் சப்பாத்தி மாவு எப்படி பண்ணிவோமோ அதே மாதிரியே நம்ம இதை வந்து பிணைஞ்சிக்கலாம். தண்ணியெல்லாம் நான் எதுவுமே ஊற்றலை, இதில் உள்ள தண்ணியை தான் நம்ம வந்துட்டு அதை தான் நான் பிணைஞ்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா சும்மா கொஞ்சமாக தெளிச்சிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த தண்ணியே கரெக்டாக இருக்குது, இந்த தண்ணியே கரெக்டாக இருக்குது. இதை வச்சு நான் பிணைஞ்சிடுவேன். அவ்வளோதாங்க. அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணிட வேண்டியதான். இதனால் நார்மல் சப்பாத்தி மாவு பண்ணிடுற மாதிரி தான் பிணைஞ்சிருக்கேன். நான் அந்த தண்ணி மட்டும்தாங்க, வேறு தண்ணியை நான் அதில் கலக்கவே இல்லை. அந்த தண்ணியே கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா சப்பாத்தி மாவு பிணைகிற மாதிரியே பிணைஞ்சிடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இது மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இதுபடியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை வந்து நம்ம சப்பாத்தியாக போடுறதுக்கு உருண்டை வச்சுட்டு ஊட்டிக்கலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை ஊட்டி வச்சுக்கலாம் சப்பாத்தி போடுறதுக்கு. பாருங்கள், சப்பாத்தி மாவு உருண்டை உருண்டையாக சப்பாத்திக்கு போடுற மாதிரி உருட்டியாச்சு. இப்போ நார்மலாக சப்பாத்தி போடுற மாதிரி போட்டுடலாம். கோதுமை மாவு தான். இப்படியே வந்துட்டு இப்படி சுருட்டிக்குவாங்க. இதை வந்து இப்படியே இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் ஓரளவு காயுது. இந்த எண்ணெயில் இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். ரொம்ப வந்துட்டு அடுப்பு வேகமாக வச்சுக்காதீங்க, கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க.
இதை எடுத்துடலாம். இது மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துடலாம். இப்போ போட்டு எடுத்தாச்சுங்க பாருங்கள். இது மாதிரி நல்லா முறுமுறுன்னு இப்படி போட்டு எடுத்துங்க. இப்போ வந்து நம்ம இதை வெங்காயம் இதுக்கு வந்து தேவையானது இந்த மசாலா தயார் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து தேவையானது வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி ஒரு இல்லை பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி அரிஞ்சிருக்கேன். கருவேப்பிலை, மசாலா தூள் வந்து மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். இது மேலே தூவுறதுக்கு இந்த கொத்தமல்லி தனியும் இந்த வெங்காயமும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வாங்க நம்ம வந்துட்டு இதை மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் போல் ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் இந்த மசாலா வதக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, பச்சை மிளகாய் வந்து நான் ஒரு 2 எடுத்துருக்கேன் காரத்துக்கு. இந்த பச்சை மிளகாவுக்கு பதிலாக நீங்கள் குடமிளகா கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லது. ஆனால் என்கிட்ட குடமிளகா இல்லை, நான் பச்சை மிளகா போடுறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிச்சு. கொஞ்சமாக மஞ்சள் போடுறேன். மசாலாலாம் போட்டுடலாம். தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூன். காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான். எவ்வளோ காரம் உங்களுக்கு நீங்கள் நிறையா சாப்பிட்டா நிறையா போடலாம், இல்லைன்னா கொஞ்சமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படியே பண்ணுறோம். எண்ணெயிலே வந்துட்டு இந்த பாருங்கள் மசாலாலாம் வதக்கிட்டேன். கொஞ்சோண்டு தண்ணி, அவ்வளோதான். இது அப்படியே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சோண்டு மசாலா பச்சை வாசம்லாம் போகிறதுக்கு தான். மசாலா பாருங்கள் அப்படியே வந்துட்டு ட்ரை ஆகிடுச்சு, அப்படியே இருக்குது. இந்த பக்கம் வந்து இதை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே உடச்சி விட்டுங்க. கொஞ்சம் அப்படியே 1-2 முழுசாக கிடக்கட்டும். கொஞ்சம் அப்படியே உடச்சி விட்ருங்க. இந்த மாதிரி உடச்சி போட்டுருங்க. கொஞ்சம் இப்போ சாப்பிடும்போது நமக்கு வந்து ஒன்று வந்து முழுசாக இருக்கும், ஒன்று வந்து அப்படியே இதில் நம்ம பானிபூரியெல்லாம் நம்ம மசால் பொரியெல்லாம் சாப்பிட்றோம்ல, அது மாதிரி எல்லாத்தையும் உடைக்க வேணாம். கொஞ்சம் அப்படியே உடச்சி விட்ருங்க. இந்த மாதிரி இப்போ வந்து இந்த பாருங்கள் கொஞ்சம் ஒரு பாதி கொஞ்சமாக அப்படியே உடச்சிட்டேன். பாதி வந்து அப்படியே முழுசாக தான் இருக்குது. இப்போ போட்டுடலாம் இந்த மசாலாவில். அப்படியே வந்து நம்ம அதை கிண்டி அவ்வளோதாங்க. நல்லா மசாலா அடி வரைக்கும் நல்லா கிண்டி விட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து காலை டயத்தில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம வந்து காஃபியோடு வச்சு சாப்பிட்லாம், நைட்டு டின்னர் கூட சாப்பிட்லாம். அது ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்டாக்க நல்லா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஓட்ஸ் இதில் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். இதை சாப்பிட்டோம்னாக்கா ஓட்ஸ் வந்துட்டு அப்படியே கஞ்சி வச்சு குடிக்கிறதுக்குலாம் நிறைய பேர் வந்துட்டு விரும்ப மாட்டாங்க, ரொம்ப பிடிக்காது. இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டாக்கா சூப்பராக இருக்கும். இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மேலே வந்துட்டு பச்சையாக அந்த வெங்காயம் கொஞ்சோண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, லெமன் வந்துட்டு பாருங்கள், எலுமிச்சம்பழம் உங்களுக்கு வேணும்னா புளிஞ்சிக்கலாம், நல்லாயிருக்கும். புளிஞ்சாக்கா நல்லாயிருக்கும். லைட்டாக வந்துட்டு மேலே புளிஞ்சு விட்ருங்க. அவ்வளோதாங்க. இதுமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.